ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். என்ட்ரன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸில் கல்லுக்கடை இது இருக்குது, சாராய கடை இருக்குது, டாஸ்மார்க் இருக்குது. அந்த டாஸ்மார்க்கு ஒரு போதையை போட்டாங்க, சாதி போதையும் அந்த டாஸ்மார்க் போதையும் இவங்களை வந்து இயக்கணுமே போனதுமே விட்டு தீய வச்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் சொல்லி இது பெரிய மானக்கேடு. திராவிட மாடல் என்று பிரகடனப்படுத்துகிறார்கள், எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்கிறார்கள். நீங்க கூட்டத்துல இருந்து இப்படி பேசுறீங்க, தலைவர் கோச்சிக்கு போறாரு. அதுக்கு தலைவர்லாம் வந்து கோவிக்க மாட்டார். ஏங்க தலைவர் இது கோவிக்கிறாரு? நாங்கள் வந்து கோவத்தில் தான் இருக்கிறோம். 4 மணிக்கு எங்கள் தலைவருடைய தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். என்ன பேச போறீங்க? இதுக்கெல்லாம் மூல காரணமே டாஸ்மார்க் தான். டாஸ்மார்க் தான் காரணம், குடிதான் காரணம். ஆமா, இத பத்தி அந்த மாநாட்டுல திருமாவளவன் பேசணும், நீங்களும் பேசணும். குடிதான் காரணம், இந்த பிரச்சனைக்கு எல்லா காரணம் குடி போதை. ரெண்டு போதைங்க நீங்களே சொன்னீங்க. அந்த வடக்காடு பகுதி முதல் போன உடனே அங்க டாஸ்மார்க் இருக்குங்க. போதை ரெண்டு போதை, ஒன்னு டாஸ்மார்க் போதை, இன்னொன்னு சாதி போதை. இல்ல அதான் ஏற்கனவே ஒரு போதை இருக்கு, அதுல இன்னொரு போதை சேர்ந்துக்குது, குடி வந்து சேர்ந்துக்குது. ஆமா, அதுல மாற்று கருத்து இல்ல. திருமாவளவன் அதை பேசணும். பிரதர், இன்னைக்கு நம்ம ஸ்டாலின்ட்ட பேசணும். நாங்க தொடர்ந்து பேசுவோம்ங்க. நாங்க ஒண்ணு யாருக்கெல்லாம் இங்க பயந்துக்கலாம் என்ன கட்சி நடத்திக்கிட்டு இருக்கல. நீங்க என்ன வேணுமோ ஐயோ பயந்து போயிட்டு நாங்க பேச மாட்டோம். நான் மீண்டும் சொல்றேங்க, 19 நீங்க வாங்குங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்காடு பகுதியில் நடந்த சம்பவத்தை பார்த்தோம். ஒயின் ஷாப்பில் நடந்த பிரச்சனைங்கிறாங்க, தேர் திருவிழா நடந்த பிரச்சனைங்கிறாங்க, கடைசியாக பெட்ரோல் பங்க்ல நடந்த பிரச்சனைங்கிறாங்க. உண்மையாலுமே வந்து அந்த கலவரத்துக்கு அந்த பிரச்சனைக்கு என்னதான் காரணம்? அது கலவரமே இல்லை, அது வந்து கலவரமே இல்லை. அது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து, குறிப்பான எல்லாரையும் சொல்ல, குறிப்பிட்ட கும்பல் சாதி வரி பிடித்தவர்கள் உள்ளே புகுந்து என்னைக்கு மே மாதம் 5ஆம் தேதி இரவில் நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ்மார்க்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வைத்திருக்கிறார்கள். நல்லா குடிச்சிட்டு, எங்கேயுமே தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு டாஸ்மார்க்கே இருக்காது. அப்படி இயற்கை சூழலில் அப்படி அந்த ஊருக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. சைடில் பார்லாம் வந்து அது ஓப்பனில் தான் குடிக்கிறாங்க. அவருக்கு குடிச்சு நல்லா அந்த பூந்தோட்ட ஏரியாவில் நான் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தேன். குடிச்சு விட்டு உள்ளே போய் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். வீட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீயை வச்சது தான் நமக்கு வெளியே செய்தி வந்துச்சு. ஒரு குடிசையில் தீ வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த குடிசைக்கு பக்கத்து இருந்த வீட்டில் கம்பு இருக்குது பார்த்தீங்களா, கடப்பாறை கம்பு, அதை வச்சு உள்ளே குத்திருக்கிறாங்க. அந்த குத்தப்பட்டவர் அப்படியே நான் படுத்து கிடந்திருக்காரு, இன்னும் கிடக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அவரையும் நான் போய் பார்த்தேன். அங்கே இருக்கிற குழந்தையும் பார்த்தேன். அந்த குழந்தையெல்லாம் பதட்டத்தில் இருக்குது. அதை பேசும்போது நீங்கள் முன்ன பாருங்கள், லைவ் நானே வச்சுருக்கிறேன். நான் எதையும் வெறுப்பு உறுப்பு இல்லாமல் கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அதை முழுமையாக நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் அப்படியே ரொம்ப பதட்டத்தில், இன்னமும் குழந்தைகளும் பதட்டத்தில் இருக்கிறாங்க, பெண்கள் பதட்டத்தில் இருக்கிறாங்க. நான் அங்கே 2 நாட்களுக்கு முன்னால் அங்கே சென்றிருந்தேன். அங்கே யாருமே ஆம்பளை பையலுக்கு ஒரு பயம் இல்லை. ஏறக்குறைய ஒரு 40-43 பேர் வந்து தலைமுறையாக இருக்கிறாங்களா, இல்லை சாதி வரியில் அவனை தூக்கி போயிட்டாங்களா, இல்லை போலீஸில் இருக்க சாதி வரியில் தூக்கி போயிட்டாங்கன்னு தெரியலை, இது வரைக்கும் தெரியல. இல்லை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் தான் என்ன? கரெக்ட், நீ கேட்குறது வந்து இது ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னீங்கன்னா, அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, ஐயனார் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. எப்படின்னா அந்த சேரிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸு, இன்னொன்று வெளியில் வர்றதுக்கு அதே மாதிரி இருக்குது. அந்த வெளியில் வர்ற பாதை எப்படின்னா மெயின் ரோட்லேயே பைபாஸில் வந்து சேருது, மெயின் ரோட்லேயே வந்து சேருது. சேரும்பொழுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. அந்த ஐயனார் கோயில் வந்து சேரிக்கு ஏரியாவிலேருந்து, சேரிக்கு தானே சொந்தம், சேரி மக்கள் தான் அதை கும்பிடுவது, வணங்குவது, அந்த கோயிலை கட்டுனது எல்லாமே வரலாறு இருக்குது. அங்கே வந்து ஒரு இளைஞர்கள்லாம், இப்போ எல்லாருமே சாதி வரி பிடித்தவர்கள் இல்லை, அங்கே முத்தரையர் மக்கள் இருக்கிறாங்க, கல்லர் இருக்கிறாங்க, மற்ற சாதி மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் இருக்கிற நல்ல இளைஞர்கள், ஜனநாயக சக்தி எல்லாம் வந்து இவங்களோட சேர்ந்து அங்கே விளையாடுறது, வாலிபால் விளையாடுறது. அதெல்லாம் போய் பார்த்து அந்த இடமே அப்படியே இருக்குது. விளையாண்டு கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அதில் இருக்கிற சில சாதி வரியர்கள், இது மெயின் ரோட்டில் இருக்குது, இதை எடுத்தோம்னா நல்ல ஒரு விற்பனைக்கு பண்ணலாம், நல்ல ஒரு காசும் பார்க்கலாம் அப்படின்ட்டு, இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்கும் பொழுது இவங்க நேராக வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. நீதிமன்றம் வந்து மதுரை கிளை வந்து நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த இடம் வந்து அந்த தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக பறையர் மக்களுக்கு தான் அது வந்து சொந்தம். இல்லை, அப்படிதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கா, இல்லை வந்து இது அரசு புறம்போக்குனாலும் 2 பேரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க தவறான செய்தியை பரப்புறாங்க. நீதிமன்றம் கொடுத்து நான் வந்து பார்த்ததுல என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் பேசக்கூடிய பைட்ஸை வந்து பார்த்தேன்.
நீதிமன்றத்துல இது வழக்கு நடந்தது, கடைசியாக வந்து 2 பேரும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர் சொல்றது அது தவறான செய்தி. நான் உங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த நீதிமன்ற தீர்ப்பை நான் தருகிறேன். நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. இது வந்து வாலிபால் விளையாடுற இடம் வந்து அந்த பட்டியலின மக்களுக்கு சொந்தமான இடம். அந்த ஏரியா, அதாவது எப்படின்னா சேரிவாழ் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில் தானே கோயில் இருக்குது. அப்போ அந்த கோயில் யாருக்கு சொந்தம்? இப்போ நிறையா கோயில்களில் உள்ளே விட மாட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த கோயிலுக்கு வந்து இவர்களும் முத்தரையர் மக்கள் வந்து கும்பிடுவது சிறப்பான ஒரு செயல்பாடு, அவங்களும் சேர்ந்து விளையாடுவது சிறப்பான செயல்பாடு. ஆனால் அதில் இருக்கிற சில சாதி வெறியர், நான் எல்லாரையும் சொல்லலை, அவங்க தான் இதை வந்து சிக்கலாக உருவாக்கியிருக்கிறாங்க. இது இப்போ நமக்கு நீதிமன்றம் கொடுக்கல, நம்ம கிடைக்கல அப்படின்னதுமே ஒரு மிரட்ட வேண்டும் என்பதற்காக, மிரட்ட வேண்டும் என்ற தோரணையில் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து இருக்குது, பிரிக்க முடியலை. இதெல்லாம் மையமாக வைத்து ஒரு மாபெரும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதுவும் என்னைக்கு அந்த கோயிலுக்கு, முக்கியமாக மாரியம்மன் கோயில் அன்னைக்கு அந்த இதில் வந்து எல்லாரையும் வரவழைத்து, ஏன்னா சாதாரணமாக தாக்க முடியாது. ஒரு உணர்ச்சியில் வந்து ஒரு தாக்குனானா கோவப்பட்டு அங்கிட்டு போய் ஒரு பிரச்சனை பண்ணலாம். ஆனால் இதை பார்க்கும் பொழுது தருமபுரியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு பார்த்தீங்களா, தருமபுரி என்ற கிராமத்தை எப்படி தாக்கினார்களோ அதே செயல் திட்டத்தில் ஏறக்குறைய 300 இளைஞர்கள், எனக்கு வீடியோ வச்சிருக்கேனே. நீங்க சொல்றீங்க அதிமுக ஆட்சியில் தருமபுரியில் நடந்த மாதிரி ஒரு முக்கியமான சம்பவமா இதை பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. இதுக்கெல்லாம் வந்து அந்த பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அது யாரு? எல்லா மக்களும் முத்தரையர் மக்கள் தான் இப்போ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. நான் சென்ற அன்னைக்கு நிறைய முத்தரையர் மக்கள் என்னை வந்து சந்திச்சாங்க. நீ உங்க தலைவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு, என்ன தீர்வு வேணுங்கிறாங்க அவங்க யாரு? இப்போ எங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மக்கள் வந்து இப்போ 43 இளைஞர்களை காணோம், சரிங்களா? அந்த இளைஞர்கள் எங்கே இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, அவங்கள பாதுகாப்பாக கொண்டு வரணும். இன்னொரு விஷயம், அடி வாங்கி தீவி வந்து எரிக்கப்பட்டு குடிசை இழந்தது நாங்கள், அந்த குடிசைக்குள் இருந்த நகைகளை இழந்தது நாங்கள், பணத்தை இழந்தது நாங்கள். அப்போ எங்கள் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க, அவங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது அயோக்கியத்தனம். பாதிக்கப்பட்டது நாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவங்க தரப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆளுக வந்து அவங்க ஏரியாக்குள்ள அந்த பகுதியில் போகும்போது கூப்பிட்டு திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட 300 பேர் வந்து எப்படி அங்கே சென்றார்கள்? 300 பேர் ஒரே நேரத்தில் திட்டமிட்டு தீ வைக்கிறார்கள். எப்படி ஒரு சொல்ல நீங்க சொல்றது மே 5ஆம் தேதி நடந்த விஷயத்த சொல்றீங்க, அதுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் எதுவுமே வந்து தீர்வே அப்படிப்பட்டனா எந்த செய்தியுமே இல்லை. வேணும்னா அந்த சாதி வெறியர்கள் அப்படி கிளப்பலாம். அவ்வளவுக்கு எங்கள் ஆட்கள் வந்து இல்லை, எங்கள் மக்கள் வந்து பறையர் மக்கள் அவ்வளவு போல்டாக ஒருத்தனை உள்ளே வச்சு கட்டி போடுற அளவுக்கு இல்லை அடைச்சி வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார்களா? நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இல்லை, டாஸ்மார்க்ல பிரச்சனை நடக்குது இல்லை சார்? டாஸ்மார்க்ல குடிச்சு போட்டு எல்லாரும் வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்ணுறாங்க, 2 தரப்பு மக்களும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்லி உங்கள் மக்கள் வந்து, பட்டியலின மக்கள் வந்து கேட்டதா ஒரு செய்தி. திரும்ப 2வது நாள் வந்து சில பேரை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சதாகவும், அதுக்கப்புறம் தான் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுதுங்கறாங்களே. இப்பெல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல, நானும் சில விஷயங்கள் விஷுவலா பார்த்துட்டு தான் இந்த கேள்வியை நான் கேக்குறேன். சொல்றது வந்து 100க்கு 100 உண்மை. நான் வந்து ஒரு கட்சிக்காரனா இங்க உட்கார்ந்து நான் பேசல, பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றும் பேசல. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். ஏன்னா ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தீயை வச்சு எரிக்கிறான்னு ஒன்று கேட்போம். நீங்கள் சொல்கிறது வந்து உண்மை என்று கூட ஒரு இதில் வச்சுக்கிறோம். அப்போ எவன் அந்த தப்பு செஞ்சோன்னா அவனை மட்டும் தானே போய் அடிக்கணும். அப்போ அந்த ஊரையே போய் அடிக்கிறாங்கன்னா அப்போ அந்த சேரி மக்கள் எல்லா வீட்லையும் தீயை வச்சிருக்கிறான்னா நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து இன்றைக்கு வந்து மே 17 18 என்பது வரலாற்றில் ஒரு இனப்படுகொலை நடந்த நாள். இன்றைக்கி அந்த போராளிகளுக்கு நான் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு இருந்தாலும் இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே எப்படி நான் ஈழத்துக்கு நான் போன ஆள், எங்கள் தலைவர் போனப்போ நான் கேள்விப்பட்ட ஆள், அங்கே நாங்கள் சென்றிருக்கிறோம். அங்கே எப்படி அந்த பாதிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே ஒரு குடிசை எரிஞ்சதே தெரியுது. ஆனால் குடிசையை மட்டுமல்லாமல் எல்லா வீட்லையும் தீயை வச்சுருக்கேன், கார வீடு. ஆனால் அந்த தீ பிடிச்ச அந்த சுவடுகள் இருக்கிறது. அப்போ நீங்கள் சொன்னது ஒரு வரை உண்மை என்றால், ஏன்னா மனித இயல்பில் எப்படியுமே நடக்கலாம்ல, அதை தீர விசாரிக்கணும்ல, அது உண்மை என்றால் அப்போ அது செஞ்சவன் யாரோ அவனை மட்டும் தானே போய் அடிச்சிருக்கணும். அப்போ அந்த சேரில் இருக்கிற அனைத்து மக்களையும் அடிக்கிறார்கள் என்றால் இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு ஒரு மாபெரும் சாதிய கலவரத்தை உருவாக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் சாதியாக கொண்டு போகிறீங்களே. இப்போ இப்போ தேசிய ஆணையம்லாம் கூட வந்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆதி திராவிடர் அவங்க ஆணையர் வந்து பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேசிய பட்டியலின ஆணையர் அவருங்களுமே வந்து இயக்குனர் கூட வந்து பார்த்துருக்காரு, ரவிவர்மன் நினைக்கிறேன், அவர்லாம் கூட வந்து பார்த்துருக்காரு. இது ஜாதி பிரச்சனையா இதை பார்க்கணுமா, இல்லை வந்து 2 தரப்பட்ட மக்களிடையே 2 ஊர் மக்களிடையே ஒரு நில பிரச்சனை காரணமாக இது நடந்தது அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது இது எப்படின்னா, உங்களுக்கு தெரிய நீங்கள் வந்து நீண்ட ஒரு அனுபவம் உள்ளவர், நம்ம பல இன்று நம்மளே கொடுத்துருக்குறோம். ஏதாவது ஒரு ஊரை
எவனாவது போய் இது மாதிரி தாக்கியிருக்கிறேன், தீய வச்சிருக்கிறேன், குடிசை எரிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுவான இந்த குரூப்பு அந்த குரூப் அப்படி இல்லை. ஒரு குறிப்பாக வந்து சேரியை மட்டும்தானே போய் தாக்குறேன். நல்லா யோசித்து பாரு. எங்கே இருக்கிறேன்? கடலூரில் செஞ்சுருக்கிறாங்க. அது வந்து மாமல்லபுரம் அந்த வரிசையில் ஆரம்பத்தில் செய்திருக்கிறார்கள். அதேமாதிரி மரக்காணத்தை செய்திருக்கிறார்கள். அதேமாதிரி தருமபுரியில் செய்திருக்கிறார்கள். அந்த வரிசை இன்னைக்கு இதை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க அவங்க ஒரு உரிமையாக மண்ணை நிலத்தை வச்சுருக்கிறாங்க. அதுவும் பைபாஸ் ரோட்லேயே வச்சுருக்கிறாங்களா? அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்றத திட்டமிட்டு பக்காவாக திட்டமிட்டு செயல்பட்டுருக்காங்க. அதற்காகத்தான் நீதிபதி கேட்குறாரு. மதுரையில் உட்கார்ந்த நீதிபதி நல்ல மனிதர், அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க ஐஏஎஸ் அதிகாரிகளே, ஐபிஎஸ் அதிகாரிகளே, நீங்கள் போக மாட்டீங்களா? நீங்கள் ஒயிட் காலர்ஸ் வேலை பார்க்குறீங்களா? ஒயிட் காலர்ஸ்னு மீனிங் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வந்து அரசாட்சி, அதாவது திமுக அரசு சொல்கிறத கேட்டு நடக்கிறீங்களா? அமைச்சர் சொல்கிறத கேட்டு நடக்கிறீங்களா? இல்லை சாதி வரியும் சொல்கிறத கேட்டு நடக்கிறீங்களா? இல்லை ஆதிக்கவாய் சொல்கிறத கேட்டு நடக்கிறீங்களா? ஒழுங்காக போங்க. கேட்டாரா கேட்கலையா? நேற்று கலெக்டரமாக போயிருச்சு, ஐபிஎஸ் அந்த அதிகாரி போயிருக்கிறார். அப்போ இது என்னங்க? இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? நீங்கள் எப்படி இப்படி போகிற பொதுவாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் தயவு செய்து ஐபிஎஸ்ன்றது ஒரு முக்கியமான சேனல். தயவு செய்து நான் உங்களை மன்றாடி கேட்கிறேன். நாங்கள் கூட 19 இப்போ மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அங்கே போய் பாருங்களேன். போய் பாருங்கள், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. எனக்கு வாழக்கூடாதுங்க. அந்த ஊரில் அந்த குழந்தையெல்லாம், ஒரு குழந்தை தூக்க போனேங்க, கதறுதுங்க. அப்போ அவங்க அம்மாட்ட கேட்டேன், ஏங்கன்னு கேட்டேன். என் பையன் தான்ப்பா வந்து இந்த வண்டிலாம் பார்த்தீங்களா அடிச்சு ஓட்டிருக்காங்க, 2 காரு. இந்த தம்பி தான்ப்பா வண்டி ஓட்டினாப்லப்பா, அதோடைய குழந்தை தான்ப்பா இது. இன்னைக்கு எங்கே ஓடி போனானே தெரில. போலீஸுக்கு பயந்து ஓடி போயிட்டானா இல்லை அவங்க தூக்கிட்டு போயிட்டானு தெரில. அந்த பையன் போனதுலேருந்து மக அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா தூக்கறே வரமாட்டேங்குது. இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை நான் விஷுவலாகவும் பார்த்தேன். கார் கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இது இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனையாக்குறீங்களா? இல்லை, அதாவது எப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து இவன் வந்து காங்கிரஸ்காரனா, இல்லை இவன் வந்து திமுக காரனா, இவன் ஒரு அதிமுக காரனா, இல்லை இவன் ஒரு பறையனா, இல்லை பல்லனா, இல்லை அருந்ததியா, இல்லை கல்லனா, இல்லை நாடாரா அப்படின்னு பார்த்து நாங்கள் போராடுவதில்லை. யாருக்கெல்லாம் ஒடுக்குமுறை, யாருக்கெல்லாம் சிக்கல் வருதோ, யாருக்கெல்லாம் சுரண்டை நடக்குதோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கே போய் விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, எங்கள் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் கரெக்டாக 11:30 மணிக்கு எனக்கு 5ஆம் தேதி இரவு ஃபோன் வருது. எனக்கு தாங்க வருது. அங்கேருந்து அடிக்கிறாங்க. நான் ஃபோன் எடுக்கல. 11:30 மணிக்கு எவனாவது நம்ம சங்கி பையில கூட திட்டுவாங்கன்னா ஃபோன் எடுக்கல. திருப்பி அதே ஃபோன் வருது. அப்போ என்னடா தம்பி அண்ணே தீய வைக்கிறாங்கன்னு, கூட்டம் வந்துருச்சுன்னு, பயங்கர சிக்கல், கலவரமாயிருச்சுன்னு அப்படின்னுமே தலைவருக்கு செய்தி சொல்கிறோம். தலைவர் வந்து அமைச்சருக்கு செய்தி சொல்கிறாங்க. அப்போ அமைச்சர் பெருமக்கள் அங்கே போய் பார்க்குறாங்க. அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்க. அதை நம்ம பாராட்டுக்கிறோம் இந்த தருணத்தில். ஆனால் இவங்க போய் இவ்வளவுக்கு குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த ஒரு பையன் எழுச்சி தமிழ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வண்டியை நொறுக்கியிருக்கிறாங்க. என் கட்சியுடைய அந்த முகாம் செயலாளரை சரியான அடிச்சிருக்கிறாங்க. அந்த தம்பி தான் இப்போ ஓடி போய், இப்போ எங்கே ஓடி போயிட்டானா இல்லை போலீஸில் இன்னது வரைக்கும் இது பண்ணலை. எனக்கு அதுவே பயமாக இருக்குது. அந்த அம்மா கேட்குது, ஒருவேளை போலீஸுக்கு பிடிச்சி கொண்டு போய் எங்கிட்ட இது பண்ணிட்டாங்களோ, இல்லை சாதி வரி அவ்வளோ பேர் வந்தாலும் எதுவும் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இது முழுக்க முழுக்க சாதி வரி தாக்குதல். நீங்கள் வேறு எதுவும் குழப்பம், 2 கும்பல் 2 பிரச்சனைனா நான் ஒன்று கேட்குறேன். நான் போலீஸ் இந்த நேரத்தில் சொல்கிறேன். போலீஸை வந்து சில பேர் பொறுக்கின்னு சில படங்களை சொல்லுவாங்க, சங்கத்தன்மை அப்படி சொல்ல மாட்டாப்புல. ஆனால் நான் ஒரு கருத்து நான் நேர்மையாக நான் கேட்குறேன், உண்மையாக கேட்குறேன். எங்கள் பிரச்சனை அப்போ தான் நடந்திருக்கு. உடனே ஒரு போலீஸ் அதிகாரி டக்குன்னு அவரே, அதுவும் உயர் அதிகாரி என்ன சொல்றாரு, பெட்ரோல் பம்பில் பிரச்சனை, பெட்ரோல் பம்பில் சிக்கல், அதுதான் அப்படி வந்துச்சுன்றாரு. பெட்ரோல் பம்பில் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ பெட்ரோல் பம்பில் சண்டை போட்டிருக்கணும், பெட்ரோல் பம்பில் நீ வம்பிழுத்து இருக்கணும். அதை விட்டுவிட்டு ஒரு ஊருக்குள்ளே போய் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய சாதிய வன்கொடுமை. அப்போ அதை வந்து ஏன் போலீஸ் வந்து திசை மாற்றுகிறது? உங்களுக்கு சார்பாக சில காவல்துறை அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படின்னுமே ஒருத்தர் குற்றச்சாட்டு. எங்க வந்து சாதகமாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா வந்தவங்க வந்து போலீஸ் அடிச்சிருக்கிறாங்க, போலீஸ் நொறுக்கி இருக்கிறாங்க, அதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. ஆனால் வெளியில் சொல்லாமல் கிடக்கு. போலீஸ் அடி வாங்கியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லுங்கள். போலீஸ் தைரியமாக சொல்லுங்கள். நான் நீதிமன்றம் நிச்சயம் கேள்வி கேட்குங்க. இங்கே தைரியமாக சொல்லுங்கள். போலீஸை அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க வந்த கும்பல். அப்போ உண்மையிலே எங்களுக்கு சாதகமாக இருந்திருந்தால் ஒருத்தர் உள்ளே வரும்பொழுது நாங்கள் எப்படி உயிரோட விட்டுருக்க முடியும்? எங்கள் தலைவர் 90களில் பேசும் டைலாக் அப்படியே இருக்குங்க. அரக்கோணத்தில் சாதி சேரிக்குள் வந்து ஒருத்தர் தாக்குதலுக்கு 2 கையோட வந்தானா வெளியில் ஒரு கையோட போடுங்க. தலைவர் சொன்னது நாங்கள் சொல்லாமல் இல்லை. பெண்கள் எல்லாம் மிளகாப்பொடி எடுத்து வச்சுக்கிறீங்க, வந்தவங்க மேலே மிளகாப்பொடியை போடுங்க, சரளக்கல் ரெடி பண்ணுங்க அப்படின்னு செஞ்சோமானாங்க? செஞ்சமாங்க. எதுவுமே செய்யலை. அடியை வாங்கிட்டு தானே கிடக்குறேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு ஃபோன் வருதுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில் அந்த பெண்களை எல்லாம். அந்த போலீஸே என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இறங்கிறாதீங்க, எல்லாம் வந்து ரவுடிகளாக இருக்கிறாங்க, உங்களை கொண்டு போடுவாங்க, வாங்க நான் உங்களை வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறேன் சொன்னது ரெக்கார்டு இருக்குது. நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நான் இப்போ என்ன சொல்கிறது பூரா இப்போ போலீஸ் பார்க்கு. நான் இப்போ பேசுகிற பேச்சை நிச்சயமாக உளவுத்துறையும் பார்க்கும், தமிழக போலீஸும் பார்க்கு. நான் போய் பேச முடியாதுல்ல.
போய் பேசினா என்ன கூட்டு விசாரிச்சிருவாங்கல்ல. இது கடுமையான மோசமான சாதிவரி தாக்குதல். இந்த சாதிவரி தாக்குதலுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன், நேர்மையாக சொல்லுகிறேன். போலீஸில் இருக்கிற சாதிவரியர்களும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சில அமைச்சர்களும் தாக்குதலுக்கு அவங்க உடந்தையா இல்ல, தாக்குதலுக்கு பிறகு அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று செயல்படுகிறார்கள். நேரத்தானே சொல்றேன், கூட்டல் இருந்தாலும் சொல்றேன்ல. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு நீங்க தான் ப்ரூஃப் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நீங்க 19 காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் வந்து பண்றாங்கன்னா அதை மற்ற காவல்துறைகள் தட்டி கேட்பாங்கல்ல. அதை தான் நீதிமன்றம் கேட்டுருச்சுல. நீதிமன்றம் நாங்கள் நீதிமன்றத்தை உண்மையிலே நான் திருப்பி ஏன் வணங்குறேன்னா, நீதிமன்றம் மட்டும் வாயை துறக்கலைன்னா இன்னைக்கு போச்சு. ஏங்க தமிழ் அந்த ஊடு வடகாடு என்பது தமிழ் தேசியத்திற்கு முக்கியமான ஒரு இடமுங்க. ஏன் மேதகு அவர்களே அந்த ஊருக்கு வந்திருக்கிறாருங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான ஊர். ஆனால் அந்த ஊரில் இன்னைக்கு இவ்வளோ சாதி வரி பிடிச்சி திடுறாங்கன்னா என்ன காரணம்? நல்லா யோசித்து பாருங்க. திராவிட கட்சிகள் தான் காரணம், வேற யாரு? திராவிட கட்சிகள் தான் காரணம். அதைத்தான் நானும் சொல்றேன், அதைத்தானே சொல்றேங்க. ஏன் இவர்கள் வந்து தடுப்பதற்கு மறுக்கிறார்கள்? இன்னைக்கு கூட இது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நீ பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன். அந்த இடத்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, ஆகையால் அந்த இடத்த வந்து இப்போதைக்கு வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கூப்பிட்டு சமாதானம் பேசி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்துச்சு. அப்போ இடத்த நீ கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக செயல்படுறீங்களா? இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்கிறேன். அந்த இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வந்து ஒருத்தனை கொலை செய்தே உள்ளே போட்டாங்க. அதனால் இன்னைக்கு போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது பிரதர். நான் சும்மா போகிற போக்கில் பிரச்சனை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 20 வருஷ பிரச்சனைங்கிறாங்க. இந்த நில பிரச்சனைங்கிறது அது எத்தனை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க என்றால் என்ன அர்த்தம்? நல்லா யோசித்து பாருங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ வந்து தேர்தல் வரப்போகிறது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில் இருந்து எங்களை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திட்டமிட்டு செயல்படுறாங்க என்பதை நான் சொல்கிறேன். அதே நீ கேட்குறீங்களா, 24 வருஷம் ஏன் இப்போ வந்து அட்டாக் பண்ணுறாங்க? சொல்லுங்க பிரதர். தேர்தல் வரும்போது இந்த பைத்தியக்காரத்தனம் போல நடக்கும். அப்பையும் பாருங்க, ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலையும் அவங்க எப்ப தாக்குனாங்க? தேர்தலுக்கு முன்னாடி தான். நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பாமக வந்து மொத்தம் எத்தனை ஓட்டு அங்க இருக்கு? இப்போ நீங்க வெறும் 150 ஓட்டு இருக்கு. எங்க ஓட்டு நல்ல கேள்வி. அவங்க ஓட்டு 7000 ஓட்டு. அவங்க ஓட்டு 7000. கரெக்டா சொல்றீங்க. எப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? அந்த 7000 ஓட்டுக்காக இவர்கள் யார், இந்த அரசாங்கமே எங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுது. இதுதான் இங்க இருக்கிற பெரிய சோதனை. அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் மைனாரிட்டியா இருக்கீங்க சுற்ற வேண்டியதானே பேசாம. எதுக்கு இந்த ஊரில் வாழணும்? ஏங்க நாங்கள் வந்து ரொம்ப மைனாரிட்டி. நான் ஒரு கேட்க சவால் விடுறேங்க. நீ வந்து அந்த ஊரில் அடிச்சல, புதுக்கோட்டையில் அடித்த, மலத்தில் வந்து தண்ணிக்குள்ளே மலத்தை கலந்த, சென்னையில் செய்ய முடியுமா? கடலூரில் செய்ய முடியுமா? வேலூரில் செய்ய முடியுமா? காஞ்சிபுரத்தில் செய்ய முடியுமா? ஏன் மதுரை மண்ணில் செய்ய முடியுமா? அப்போ எங்கெல்லாம் மைனாரிட்டியாக இருக்காங்களோ அங்கே போய் நீ செய்கிறீங்களா? அப்போ நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம், அப்போ நாங்கள் செய்யணுமா? ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். செய்யக்கூடிய நாங்கள் தற்கூரி அல்ல, நாங்கள் மனிதநேயத்தை நாங்கள் போதிக்கிறோம். பகவான் புத்தருடைய வரிசையில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக எங்கள் எழுச்சி தமிழரை வந்து எங்களை அரசியல்படுத்துகிறார். ஆனால் இந்த அயோக்கிய பயலுக தொடர்ந்து செயல்படுகிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்று யோசிச்சு பாருங்க. நம்ம இங்கேருந்து ஜாலியாக நல்லா ஒரு உட்காந்து ஒரு கேமராவில் உட்காந்து பேசிக்கிறேன். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மனநிலை திங்க் பண்ணி பாருங்கள். உண்மையிலே பதட்டமாக இருக்குங்க. பெண்கள்லாம் அழுகுதுங்க. எங்கள் வாழ்க்கையில் இதுவே நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. இப்படிலாம் வந்து இவங்க செய்யவே மாட்டாங்க, திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுறாங்க, தூங்கிக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு அப்படியே ஒரு பொண்ணுலாம் அழுதுச்சு. அதெல்லாம் பதட்டமாகவே இருக்குது. எங்களுக்கு என்ன செய்யணும்னே இல்லை. நடந்து முடிஞ்சு இப்போ 10 நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் முந்தா நேற்று தான் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு தானே? இல்லையே, இன்னும் நெறியாளர் என்ன வரல. அதுதானே எத்தனை வீடு வந்து ஒட்டுமொத்தமாக சேதம் ஆயிருக்கு? இப்போ நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில வீடுகள் வந்து ஜன்னல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. ஒரு வீடு முழுமையாக கொளுத்தப்பட்டிருக்கு, கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கு, வண்டி வாகனங்கள் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன். அதை தாண்டி வேற என்ன? அங்கே 150 வீட்டில் நான் கரெக்டாக சொல்கிறேன் பாரு, ஏறக்குறைய 70 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த பக்கத்து போயிருந்தாங்கன்னா அங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வேறு இருக்குது. இங்கேருந்து வெளியில் போக முடியும். அப்படின்னு சொல்கிறேன்ல, என்ட்ரன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸில் கல்லுக்கடை இது இருக்குது, சாராய கடை இருக்குது, டாஸ்மார்க் இருக்குது. அந்த டாஸ்மார்க்கு ஒரு போதையை போட்டாங்க. சாதி போதையும் அந்த டாஸ்மார்க் போதையும் இவங்களை வந்து இயக்கணுமே போனதுமே விட்ட தீ வைக்கிறாங்க. தீ வைப்பதற்கு முன்னால் புரட்சி அம்பேத்கருடைய கட்டை தீ வச்சிருக்காங்க. அது அங்கே கிடக்குது. எங்கள் தலைவருடைய போட்டாவை கிழிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த விட்டு தீ வச்சிருக்காங்க. அது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீட்டை வந்து கம்பை வச்சு குத்திருக்கிறாங்க. இந்த எலியை பிடிக்கிறவங்க குத்துவாங்க பார்த்தீங்களா, அதே ஸ்டைலில் குத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு கரெக்டாக அந்த பக்கத்து இருக்கிற எல்லா வீடுகளுமே ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லையுமே தீயை வச்சு எரிச்சிருக்காங்க. அது தீ பிடிக்கலை. உங்களுக்கு வந்து வீடு, காங்கிரீட் வீடு பிடிக்காதுல்ல. ஆனால் அதோடைய பாதிப்புகள் எல்லா வீட்லேயுமே இருக்குது. ஏறக்குறைய 2 வீலர் நான் பார்த்து என் கண்ணால் பார்க்க ஒரு 10 2 வீலர் காலி. அதை பூரா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து வச்சுருக்காங்க. ஏறக்குறைய நான் பார்க்க 4 வீல் வந்து ஏறக்குறைய காரு ஒரு 6 காரு அங்கேயே கிடக்குது. ஒரு காரில் இதை உடைச்சிருக்காங்க, இன்னொரு காரில் சைடுலாம் உடைச்சிருக்காங்க. அதுமாதிரி ஒரு 6 கார் கிடக்குது. இன்னொரு விஷயம், அவங்க 150 குடும்பம் இருந்தாலும் எல்லாருமே படிச்சு
நல்ல ஒரு வேலைக்கு போய் ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. அது ஒரு காழ்ப்புணர்ச்சி. நீ கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த குளவரி தாக்குதலுக்கு என்ன காரணம் கேட்குறீங்களா? இடம் ஒரு பிரச்சனை, இன்னொன்று இவர்களெல்லாம் படித்திருக்கிறார்கள், நல்ல வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போடுறாங்க, நல்ல ஒரு வசதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். இதெல்லாம் பல ஃபேக்டர்ஸில் இது முக்கிய காரணம். அடுத்த ஒரு காரணம் நான் சொன்ன மாதிரி தேர்தல் நெருங்குகிறது. இப்படி பல விஷயங்களை செய்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் பிரதர், மற்றதெல்லாம் விடுங்க பிரதர். ஒரு ஜனநாயக நாட்டில் நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம். ஜனநாயக நாட்டில் எல்லோரும் சமம்னு சட்டம் சொல்லுது. அப்போ ஊரில் வாழ்கிறவனை போய் ஒரு ஊடேறி வந்து அடிக்கலாமா? நான் கேட்குறவங்க கெட்டது கூட ஏதோ தப்பு பண்ணுறாங்க கூட உங்கள் கருத்து பிரகாரம் சொல்லுவோம். அப்போ அவனை போய் போலீஸ் ஸ்டேஷன் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லை அவன் வந்து பெட்ரோல் பம்பில் வம்புழுத்தேன், இல்லை டாஸ்மாகில் வம்புழுத்தேன் அப்படின்னு ஏதாவது நீங்கள் கைது பண்ணுங்க, தூக்கி உள்ளே போடுங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஒரு முதியவர் என்ன பண்ணார்? நல்லா யோசித்து பாருங்களேன். இவங்க என்ன குற்றம்? அப்போ நீங்கள் ஈழம்னா உயிரை கொடுத்து நீங்கள் பேசுவீங்க, உயிரை கொடுத்து போராடுவீங்க. இங்கிட்டு வந்து காஷ்மீரில் பிரச்சனைனா அதுக்கு பயங்கரமான பிரச்சனைடா அப்படின்னு போராடுவீங்க. ஆனால் சொந்த மண்ணில் சொந்த ஊரில் நீங்கள் வந்து எங்களை வந்து பறையறன்னு சொல்லி அடிக்கும் பொழுது நாங்கள் வாயை மூடி கிடக்கணுமா? வடகாடு அந்த கலவரம் அந்த விஷயம் தொடர்பாக 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. அது கூட நீதிமன்றம் வழியாக தான் நீங்கள் பெற்றிருக்கீங்க. என்ன நிலவரம் அது? இந்த நேரத்தில் நான் சொல்லி பெரிய மானக்கேடு. திராவிட மாடல் என்று பிரகடனப்படுத்துகிறார்கள், எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் இதே வந்து வன்னியர் சங்கம் நடத்துறாங்க, அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, நல்ல எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இங்கே பொருந்தாங்க கூட்டம் தான் இருக்கிறேன். எவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். அப்போ அது யார் பாருங்க. நான் வந்து தலைவரை பார்க்கறது இல்லை. தலைவர் என்பது ஒரு பல்கலைக்கழகம், அதில் படித்த மாணவன். நான் மக்கள் பாதிக்கப்படும் போது கூட்டணியை பார்த்து யோசிக்க இப்படி பேசுறீங்க. தலைவர் கோச்சிக்கு போறாரு. அதுக்கு தலைவர்லாம் வந்து கோவிக்க மாட்டார். ஏன் தலைவர் இது கோவிக்கிறாரு? நாங்கள் வந்து கோவத்தில் தான் இருக்கிறோம். இது உண்மையில ஏன் சொல்கிறோம்னா, ஏன் இவங்க கொடுக்கல? இப்போ கொடுக்கலாம்ல பெர்மிஷன், சரி போய் நடத்திக்கிறீங்க அப்படின்னு கொடுக்கலாம்ல. ஏன் ஒரு அமைச்சர் வந்து நாங்கள் வந்து சாராயத்தை ஒழிப்போம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் மாநாடு நடத்தினோம்ல. அப்போ வந்து 2 அமைச்சர் கலந்துக்கிட்ட, 2 திமுகவை சார்ந்த பொறுப்பாளர் கலந்து கொண்டார்கள். ஏன் நான் இவங்களே முன்னெடுக்கலாம்ல? சரி வாங்க, இப்படி ஆகிப்போச்சு, நாங்களே வந்து கலந்துக்கிறோம் வாங்க. நம்ம சாதி வெறியனத்தை அதுக்கு இன்னும் பிரதர் ஒரு முக்கியமான ரெக்கார்டை சொல்கிறேன் பிரதர். நான் சொல்கிறது தரவு, சயின்டிஃபிக் தரவு. என்ன தெரியுமில்ல, ஒரு ஊரில் வந்து நீ சொன்ன 7000 பேர் இருக்கான்னு சொன்னீங்களே, 150 பேர் இருக்கான்னு சொன்னீங்களே, இந்த 150 பேருமே ஒழுக்கம் சார்ந்து இருப்பேன்னு அடிக்க சொல்லலை. அதில் ஒரு 2-3 பேர் பிராடு பைய பித்திராட்டம் பைய இருக்கலாம். அதே மாதிரி 7000 பேர் இருக்கிறான் பாருங்க, 7000 பேர் சாதி வெறியை நான் சொல்லலை. அதில் மிக குறிப்பாக ஒரு 10 விழுக்காடு, எவ்வளோ பேர்? ஒரு 700 பேர். 700 பேர் கூட இருக்க மாட்டேன் நான் சொல்றேன். ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு ஒரு 10 பேர் இருப்பேன், சாதி வெறி பிடிச்சிருப்பேன். அவனுக்கு அறிவு இருக்காது, எந்த இளவும் இருக்காது, அவனுக்கு சாதியை மட்டுமே மையமாக வச்சு நடத்துவேன். இவங்களுக்குள்ள மோதுராயனா அந்த சாதி வெறியை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது திராவிட மாடல் சொல்லுகின்ற இந்த ஆட்சியாளருக்கு பொறுப்பு இல்லையா? நான் கேட்கல, நீதிமன்றம் கேட்குதுல்ல. அப்புறம் எங்கள் தலைவர் எதுக்கு கோவப்படுறாரு? எங்கள் தலைவருக்கு நீங்கள் தேவையில்லாமல் கொண்டு வர்றீங்க. அவர் எங்க கோவப்படுறாரு? அவர்கிட்ட படித்த படிப்பை தாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி குறித்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, அப்போ ஆட்சி செஞ்சது தப்பு இல்லையா? நான் இப்போ உங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன். இது வரைக்கும் நீங்க ஏன்ட கேட்டீங்க, இப்ப என்ன நினைக்கிறீங்க? நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி, 19ஆம் தேதி உங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த அரசாங்கமே அனுமதி கொடுத்திருக்கணும், நீதிமன்றமே போய் கூடாது. இதே மானக்கட்ட செயல்னு சொல்றேன். நான் நேரடியாக சொல்லுகிறேன், திருப்பி 100 முறை சொல்லுவேன். எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டி சாதி வெறியருக்கு நீ கொடுப்பீங்க. அதே புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் சொல்லுச்சு, தருமபுரி கலவரத்திற்கு ராமதாஸ் தான் காரணம்னு சிறைச்சாலை போட்டுச்சா போடலையா? அந்த அம்மா சட்டமன்றத்திலே சொல்லுச்சா சொல்லலையா? செஞ்சாங்களங்க. அப்ப நீங்க இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது. 12 வருஷம் நடக்கல, அவங்களை நிப்பாட்டி விட்டுட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனா எங்களுக்கு கொடுக்கல. சரி, இப்ப நீதிமன்றம் கொடுத்துருச்சுல, பண்ணிட வேண்டியதானே? அதான் பண்ணதானே போறோம். வர 19ஆம் தேதி 4 மணிக்கு எங்க தலைவருடைய தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சரி, என்ன பேச போறீங்க? இப்போ அங்க வந்து அந்த 2 சமூகத்தினிடையே பிரச்சனை, இப்போ அது தொடர்பா அந்த நிலம் தொடர்பா வழக்கு இருக்கு. இப்போ மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க? நாங்கள் வந்து இந்த 19ஆம் தேதி எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீட்டை இழந்துட்டாங்க, தொழிலை இழந்துட்டாங்க. நாங்கள் எல்லாமே அவங்கள சார்ந்து தான் சில பேர் வேலைக்கும் போகிறாங்க, அன்றாடம் காட்சிக்கு போகிறாங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு இழப்பீடுகள் முறையாக வழங்கப்பட வேண்டும். என்னென்ன பிரச்சனை இருக்கோ, இப்போ கார் உடஞ்சி போச்சுல, அவன் எங்கே போவேன், பொழப்பு எங்கே போவேன்? அதான் நேற்று கலெக்டர் வந்து பார்த்துட்டு அதுக்கான ஏற்பாடு செய்யணும்ல. நாங்கள் சொன்னா தானே செய்யறோம். நான் போல பேசுறேன்ல, எங்க திமுகவில் வந்து பறையர்கள் இல்லையா, அதிமுகவில் பறையர்கள் இல்லையா, காங்கிரஸ்ல இல்லையா, பிஜேபியில் இல்லையா, நாம் தமிழர்கள் இல்லையா, விஜய் கட்சியில் இல்லையா? இல்ல, நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன பண்றேன்? நான் வந்து 19ஆம் தேதி நீங்க பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டத்துல எக்ஸ்ட்ராவா இன்னொரு கோரிக்கையை சேர்த்துக்கங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல இந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான் நீங்களும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க போறீங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமே டாஸ்மார்க் தான்.
டாஸ்மார்க் தான் காரணம், குடிதான் காரணம். ஆமா. இத பத்தி அந்த மாநாட்டுல திருமாவளவன் பேசணும், நீங்களும் பேசணும். யார் யாரெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா பேசுறீங்களோ அவங்க அந்த டாஸ்மார்க்க பத்தியும் நெறியாளர் அவர்களே அந்த குடியை பத்தி பேசி ஆகணும். நீங்க கவனிக்கல, எங்க தலைவர் முந்தானத்து கூட பேசினாரு. முந்தானத்துக்கு தலைவர் 19ஆம் தேதி திருமாவளவன் இத பேசணும். இதுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், முழுக்க குடிதான் காரணம். இந்த பிரச்சனைக்கு எல்லா காரணம் குடி மட்டும்தான். 2 போதை, இந்த குடிதான் முதல் காரணம். 2 போதைங்க. நீங்களே சொன்னீங்க அந்த வடக்காடு பகுதி முதல் போன உடனே அங்க டாஸ்மார்க் இருக்குங்கறீங்க. 2 போதை, ஒன்னு டாஸ்மார்க் போதை, இன்னொன்னு சாதி போதை. இந்த 2 போதைகள் சேர்ந்துதான் எங்க மக்கள். இல்ல அதான் ஏற்கனவே ஒரு போதை இருக்கு, அதுல இன்னொரு போதை சேர்ந்துக்குது, குடி வந்து சேர்ந்துக்குது. ஆமா, அதுல மாற்று கருத்து இல்ல. திருமாவளவன் அத பேசணும். பிரதர், நீங்க நம்ம ஸ்டாலின்ட்ட பேசணும். நாங்க தொடர்ந்து பேசுவோம்ங்க. நாங்க ஒண்ணு யாருக்கெல்லாம் இங்க பயந்துக்கலாம் என்ன கட்சி நடத்திக்கிட்டு இருக்கல. நீங்க என்ன வேணுமோ ஐயோ பயந்து போயிட்டு நாங்க பேசாம நான் மீண்டும் சொல்றேங்க 19 நீங்க வாங்குங்க, எங்க தலைவர் மேடையில் பேசுவாருங்க, டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு சொல்லுவோங்க. அது மட்டுமல்ல, இப்ப பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் திருப்பூர்ல மீண்டும் வந்து தண்ணி தொட்டிகளை மலத்தை கலந்துருக்கிறாங்க. கலந்தவ யாருன்னா தண்ணி போட்டுருக்கிறேன். தண்ணி தொட்டிகளை மேலே ஏறி உட்காந்து போதையை போட்டு, நிச்சயம் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஃபுல் போதையை போட்டுவிட்டு அதுக்குள்ளே மலத்தை கலந்துருக்கிறேன். அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ இந்த சாதி போதையை வந்து டெவலப் பண்ணுறது எதுனா இந்த மது போதை. அப்போ டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும்ன்றதுல எங்களுக்கு எந்த இன்னைக்கு கூட பேசியிருக்கோம்னா 1000 கோடி பிரச்சனை. அந்த விசாகன் யார் நினைக்கிறேன், என் கிளாஸ்மேட் தெரியுமா? அந்த இப்போ அந்த டாஸ்மார்க் நான் பிஇ சிவில் இன்ஜினியர், அவர் வந்து பிஇ மெக்கானிக்கல். எங்கள் ஆர்விஎஸ் காலேஜ் நாங்கள் 2 ஒரே டீமு. இன்னும் சொல்ல போனால் 2 ஒரே ரூம்மட்டு தெரியுமா? இன்னைக்கு வந்து அவரை வந்து நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், அவரை போட்டு இன்னைக்கு என்கொயரி மேலே என்கொயரி போட்டு டென்ஷன் ஆக்குறாங்க. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ டாஸ்மார்க்னால ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே குற்றவாளியை போல் விசாரிக்கப்படுகிறது. எது? சாராயம் வித்ததுக்காக. அப்போ இந்த சாராயத்தை ஒழிச்சாத்தே என்னன்றே ஏங்க? அப்போ ஒழிக்கணுமா வேண்டாமா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், தைரியமாக சொல்லுகிறேன், விடுதலை சிறுத்தைகளுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சொல்லுகிறது, இதற்கு முக்கியமான காரணம் டாஸ்மார்க்கை இழுத்து மூடு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாதி வரியர்களே ஏன் மற்றெல்லாம் என்கவுண்டர் போடுறே இல்லை? ஒரு ஊரை வந்து தாக்குறான்ல, நீ அந்த ஏன் அவனை என்கவுண்டர் போடலை? நான் நேரடியாகவே கேட்குறேன். இது ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பான கருத்துனா இல்லை. ஒரு ஊருக்குள்ளே போய் ஒரு போதையை போட்டுட்டு வந்து இப்படி பண்ணுறவனை நீங்கள் வந்து பாதுகாப்பீங்களாக்கு? பிரதர், அதாவது பாதிக்கப்பட்டவ 5 பேர் ஹாஸ்பிட்டலில் கடந்தா ஒருத்தன், பேர் சொல்லக்கூடாது, அந்த பையனுக்கு தலையில் 7-8 டிச்சு போட்டிருக்கிறாங்க. அவனையும் தூக்கி உள்ளே விட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இது சரியான்னு கேட்குறேன். இது சரியா பிரதர்? அப்போ பாதிக்கப்பட்டவனையும் தூக்குறாங்க, அடித்தவனையும் தூக்குறாங்க. நீ யாரை தூக்கணும்? அவனை மட்டும் தானே தூக்கி போடணும், தீ வச்சனை மட்டும் தான் தூக்கி போடணும். அப்போ இதுக்கு பிறகு என்ன காரணம்? இவங்களே ஒரு போதையில் இருப்பாங்களோ? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். டாஸ்மார்க் போதில் அவங்க வந்தாங்க, அவன் சாதி போதில் வந்தேன். அப்போ இவங்க அப்புறம் என்ன போதில் இருக்காங்க? அந்த ஆதிக்க போதையான்னு தெரியல, அதிகாரத்தில் இருக்கிறான், அந்த அதிகார போதையில் செயல்படுகிறான்ற சந்தேகம் வருது எங்களுக்கு. அந்த 19ஆம் தேதி இந்த கோரிக்கையை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி என்னோட சார்பா நிச்சயமாக கண்டிப்பா தலைவர்கிட்ட சொல்லுங்க இந்த விஷயத்தை. நான் உங்களை அழைக்கிறேன், நீங்க வாங்க ஐபிசி தமிழ் வந்து நீங்க நேரா இங்க வாங்க, களத்துக்கு வாங்க, நீங்க பாருங்க, நேரடியா பாருங்க, அங்க என்னன்ற ரிப்போர்ட்டை கொடுங்க. திருமாவளவன் நேற்று ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது எனக்கு அரசியல் பண்ண தெரியல, ராமதாஸ் மாதிரி எனக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. 25 வருஷம் ஆயிருக்கு இந்த கட்சியை வந்து அங்கீகரித்து ஒரு மாநில அளவில் ஒரு முக்கியத்துவம் பெறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமாவளவனுக்கு ராமதாஸ் மாதிரி ஏன் அரசியல் பண்ண தெரியல? எங்களுக்கு வந்து ஓட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ இல்லை ஸ்வீட் பாக்ஸுக்காகவோ நாங்கள் அரசியல் பண்ண முடியாது. நாங்கள் அரசியல் பண்ணுவது முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. புரட்சி அம்பேத்கர் அந்த காலத்தை சொல்லுவார், அதாவது ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடுவோம்னா பல பேர் வருவேன், அதே நேரத்தில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனை பேசுவோமா பல பேர் வருவேன். ஆனால் அந்த சமூகத்தில் மோசமாக இருக்கிற சாதியத்தை எதிர்த்து பேசுவோம்னா யாரும் வரமாட்டாங்க, போராட வரமாட்டாங்க. நான் ஒற்றை மனிதனாக உயிரை கொடுத்து பல கேவலங்களை என் மேல் சுமத்தினார்கள், பல பேர் என்னை எதிர்த்தாங்க, பல பேர் என்னை தவறாக பேசினாங்க. இதெல்லாம் எதிர்த்து அந்த மக்களுக்காக ஒற்றையாக போராடி கொண்டிருக்குன்னு சொல்லுவார். அம்பேத்கருடைய முக்கியமான தத்துவமுங்க. அந்த வகையில் எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு வந்து இப்போ கூட்டணியில் சேர்த்துக்குங்க, சேர்க்காம கூட போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இந்த மக்களுக்காக போராடுவோம். இதே எங்கள் அரசியல். அதுதான் இன்றைக்கி எங்கள் தலைவருக்கு வந்து எங்கள் கட்சியை விட, கட்சியில் இருக்கிற தொண்டனை விட எங்கள் தலைவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அதை நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த இமேஜ் எப்படி வந்துச்சு? அந்த நேர்மை தானே, அந்த உண்மை தானே, அந்த உழைப்பு தானே. 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் இந்த மக்களுக்காக உழைக்கிறார். இன்னமும் ஒரு பெரிய சிறப்பு. நேற்று ஒரு நண்பர் பேசியிருந்தார், தமிழகத்தில் எந்த தலைவனுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு உங்கள் தலைவருக்கு இருக்குது அப்படின்னாப்புல. என்னன்னு கேட்டால் எல்லாரும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி, டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் ஜெயலலிதான் போட்டுக்குருவாங்க. ஆனால் டாக்டரேட்டே வாங்கியிருக்காரு, பிஹெச்டி வாங்கின ஒரே தலைவர் உங்கள் தலைவர் தான் அப்படின்னா அந்த பெருமையில் எங்கள் தலைவருக்கு இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது மாதிரி அரசியல் செய்ய தெரியாது. ஆனால் மக்களுக்கான அரசியலை நாங்கள் செய்வோம். அவரை பற்றி நான் குறை சொல்லலை, அவர் அடுத்த தேர்தலுக்கான அரசியலை செய்கிறார், ஒரு அரசியல்வாதி. நாங்கள் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை செய்கிறோம், அடுத்த தலைமுறைக்கு. அப்போ எங்கள் தலைவர் வந்து ஒரு போராளி, மக்கள் போராளி.
அவ்வளோதான் வித்தியாசம். அதான் இப்போ அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க? 50 இடங்களில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் வந்து நேற்று அந்த மாவட்ட செயலர் அந்த கூட்டத்தில் வந்து தெரிவிச்சிருக்காரு. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நிகழ்வில் கூட அவர் பங்கேற்காமல் இருக்கிறாரு. அதாவது இன்னொரு கட்சியோடைய உள்கட்சி விவகாரங்களை நம்ம பேசுவது அவ்வளோ ஒரு ஜனநாயகம் இல்லை. பட் இருந்தால் நீங்கள் கேட்டதற்காக ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். அவங்க வந்து தொடர்ந்து வந்து மக்களை ஏமாத்துறாங்க, வன்னிய தோழர்களே ஏமாத்துறாங்க. அது உண்மையான ஒரு நேர்மையாக இருந்தால் அப்பாவும் மகனுக்கு ஏன் பிரச்சனை வரணும்? இதில் ஒரு முக்கியமான இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு திடுக்கிடும் ஒரு தகவலாக கூட இருக்கும். நான் சொல்கிறது வந்து என்னால் 100க்கு 100 உண்மை. இப்போ எனக்கு பாமக நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நாங்களாம் ஒன்றா தானே இருந்தேன். இப்போ துபாயெல்லாம் என்னுடைய தோழர்கள்லாம் பாமக நெருக்கமானவர்கள். பேசும்போது அவங்க என்ன சொன்ன வந்தது அப்படியே சொல்கிறேன், வெறுப்பு உறுப்பு இல்லாமல் சொல்கிறேன். நீங்கள் போடுங்க போடாமல் போங்க. இப்போ என்னன்னா பிஜேபி தான் இந்த வேலையே செய்யுது. ஏன் அந்த வேலை செய்யுதுன்னா இவங்களை வந்து பிஜேபி பக்கம் சேர்த்துடலாம் அப்படின்றக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இவர் ஓகேவாக இருக்கிறாரு. யார்? அன்புமணி அவர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா அவர் மேலே சில வழக்குகள்லாம் இருக்குது, சில உதவிகள்லாம் செய்கிறோம்னு சொன்னனால அவங்க சில ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கணுன்றனால அவர் அந்த பக்கம் போக இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து எப்படி தான் இருந்தாலும் இவர் ஒரு போராளி. இவர் தான் கட்சியை உருவாக்குனார். கட்சி வந்து பிஜேபி பக்கம் போனால் அது அழிந்து போய்விடும், இவருடைய கருத்து. ஆனால் நம்ம வந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தான் நம்ம சேரணும். அதில் சீட்டு முன்ன பின்ன வந்தால் கூட பிரச்சனை இல்லை. திருமாவளவன் கூட நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்கிடுவோம். அந்த அவருடைய மனநிலையாங்க. அதில் அவர் சொல்கிற கருத்துக்களை அவருடைய பையன் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்புமணி வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்கிறார் இல்லை நம்ம பிஜேபி பக்கம். இதுதான் உண்மையான பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. ரைட்டா? அதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா நான் தான் ஸ்வீட் பாக்ஸ் வாங்குவேன் அப்படின்னு அன்புமணி இருக்கிறாரா. ஆனால் இவர் சொல்கிறாரு நீ ஸ்வீட் பாக்ஸை வாங்கி நீ வீட்டுக்கு கொண்டு போயிடுற, இது மக்களுக்கு பயன்படணும். உண்மையிலே இப்போ வந்து ஒரு மக்களை ரொம்ப நேசிக்கிறாராம். எனக்கு கிடைச்ச செய்தி. இப்போ நான் எதிராளி தானே, நான் சொல்லக்கூடாதுல்ல. நான் ஏன் சொல்கிறேன், அவங்க சொன்ன கருத்தை நான் அப்படியே சொல்கிறேன். இல்லை நம்ம கட்சி அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து பிஜேபி பேச்சை கேட்டு நாம் தேவையில்லாமல் திருமாவளவனை எதிர்த்தான். அதே நேரத்தில் நம்ம ஒரு கொள்கை வேற பிரகடனப்படுத்தினோம். அது ஆதி திராவிடர்களை எதிர்ப்பதற்கு ஆதி திராவிட அற்ற ஒரு கூட்டமைப்பெல்லாம் உருவாக்கணும். இது எல்லாமே பிஜேபியை மூளையை செலவு செஞ்சிச்சு. இன்னைக்கு தொடர் தோல்வியாக போயிடுச்சு. நீ நம்ம அப்படி போகக்கூடாது, தமிழ்நாடு அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தம்பி திருமாவளவனை கூட நேரடியாக நான் சந்தித்து நான் பேசுவதற்கு கூட தயாராக இருக்குன்னு இந்த லெவலுக்கு போயிட்டாரான். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய மாநாட்டுக்கு எங்களுக்கே நோட்டீஸ் கொடுத்தாங்களே, இன்விடேஷன் கொடுத்தாங்கல்ல. இன்விடேஷன் அவருடைய ஒப்புதலாம் கொடுக்க முடியுமா? அவர் கொடுத்தவர் சரவணன். யாரு? அந்த அரக்கோணத்துடைய மாவட்ட செயலர். அவரே நண்பர் தான். அவர் எப்படி வந்து கொடுக்குறாரு? நீ இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்க வேண்டும். ஆக மொத்தம் ஐயா வந்து கட்சியை வந்து பழைய மதி வீரியமாக வன்னிய தோழர்களுக்கு அந்த 10.5 விழுக்காடுகளை வாங்கி தர வேண்டும், மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கடைசி காலகட்டத்தில் விரும்புகிறார். ஆனால் இவர் முழுக்க முழுக்க கட்சியை போய் அடமான வைப்பதற்காக முயற்சிக்கிறார். இதுதான் எனக்கு கிடைத்த செய்தி. இது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது. நான் அப்படியே எனக்கு கிடைச்ச செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது கரெக்டாக, அந்த சோர்ஸ் சொன்ன உரிமை. ஆனால் ஐயா வந்து பேக் அடிக்கிற மாதிரி இல்லையா. நான் அதையும் கேட்டேன். சரி இப்போ ஐயாவுக்கு வந்து நேற்று மாவட்ட செயலர் போட்டாங்க, கூட்டம் வந்து ஆகி போச்சு. நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் இளைஞரணி இப்போ மீட்டிங், மகளிரணி மீட்டிங், எல்லாம் மாணவரணி மீட்டிங் நடக்குது. எப்படிங்க கூட்டம் அவ்வளோ வரலையே, ஃபெயிலியர் ஆகிறாது அப்படின் போது ஐயா அதெல்லாம் பயப்பட மாட்டார். முடிஞ்சால் எல்லாத்தையுமே கூட மாற்றுவார், டோட்டலாக மாற்றி விட்டுருவார். கடைசி வரைக்கும் அவர் வந்து போராட்ட குணத்தோடு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்தி கிடைத்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே.